ஹலோ buddies, இப்போ நம்ம மீனா அலெக்சாண்டரோட ஹவுஸ் ஆஃப் தௌசண்ட் டோர் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த போமில் ஒரு டயஸ்போரிக் ரைட்டராக அவங்களோட நேட்டிவ் பிளேஸான கேரளாவோட நொஸ்டால்ஜியாவையும் அதே சமயம் அங்கே இருந்த விமன் அப்ரெஷன் பற்றியும் சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட மலபார் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நாஸ்டாலஜிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திடீர்னுட்டு அவங்க வீட்டு விமன்ஸ்க்கு நடந்த அப்ரெஷனை பேசுகிறாங்க. இது ஜென்ரலாக இந்தியன் விமன் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னே வச்சுக்கலாம். அதாவது கேரளா அப்படின்னு மட்டும் கிடையாது. போயமோட ஓப்பனிங்கில் போய்ட்டு அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம் பற்றி சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டோர்ஸ் இருக்கும் அப்படின்னு மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வீட்டில் நிறைய என்ட்ரன்சஸ் இருக்கும், நிறைய டோர்வேஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். டோர்வேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸில் செஞ்சுருப்பாங்களாம். அதே போல் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பாம்பு, பூச்சி, எலி இந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நல்ல கீழே இருந்து ஹைட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்களாம். இப்படி அவங்களோட மலபார் ஹெரிட்டேஜ் அண்ட் நெய்பர்ஹுட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்களோட வீட்டை பற்றி சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு மேலே ரூஃப்லாம் ரெட் டைல்ஸில் இருக்குமா. அப்புறம் ஏதோ கப்பலோட முன்பகுதி மாதிரி இவங்களோட ராடு ஒன்று மாடியில் இருக்குமா, லைட்னிங் ராடு. அதை பார்க்கும்போது ஏதோ கப்பல் மாதிரி தெரியுமா. ஆனால் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டஃபாரிக்கலாக அந்த வீடு என்னமோ பார்க்க ஏதோ கப்பலோட முன்பகுதி மாதிரி தெரியும். ஆனால் இவங்களோட வீடு கடைசியாக ஒரு டெட் எண்டில் இருக்குமா. அதாவது எங்கேயுமே நகர முடியாத ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வீட்டோட ஆர்கிடெக்சரை பற்றி தான் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது போய்ட்டுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவங்களோட கிராண்ட் மதர் வராங்க. அவங்க பாட்டி கையில் ஒரு ஃபேன் இருக்கிற மாதிரியும், கனவில் அவங்க பாட்டி ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் இவங்களுக்கு தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிராண்ட்மா அப்படியே ஃபேட் அவுட் ஆகி அந்த கனவுலேருந்து மறைஞ்சு போகிறாங்க. அதாவது இவங்களோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்கள தான் இவங்க கனவில் பார்த்துருக்காங்க. ஊரை பற்றி நல்லா நாஸ்டாலஜிக்காக ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்த பொயட்டுக்கு அவங்க பாட்டியோட அந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டோர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு தடவையும் அந்த கதவு கிட்ட முட்டி போட்டால் அவங்களோட பாட்டி ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸை ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு கடன் குறையணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அவங்களோட எந்த ஒரு டெப்ட்டுமே முடியவே இல்லை. அதாவது அவங்களோட பிரார்த்தனைகள் எதுவுமே ஏற்கப்படலை போல. அப்படியே அவங்க வேண்டிக்கிட்டே இருந்துட்டு அவங்க காலமும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அந்த டோருக்குள்ளே அவங்களால கடைசி வரைக்கும் போகவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் தூரத்தில் ஒரு பிரைடுக்கான ஃப்ளூட் சவுண்ட் கேட்குற மாதிரி இந்த போயமை முடிக்கிறாங்க. அவங்க காடில் கூட மேல் காடை தான் ப்ரே பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட காடில் கூட மேலாக இருக்கிறவங்க அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணல, விமனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறத இங்கே அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஹவுஸ் ஹோல்ட் காடை தான் அந்த பாட்டி ப்ரே பண்ணாங்க, காடஸை கிடையாது. அதாவது என்ன தான் 1000 டோர் ஒரு வீட்டில் இருந்தாலும் பொயட்டோட கிராண்ட்மாவாக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், ஓவராலாக எல்லா விமனுமே அவங்க வீட்டு வேலைகளை மட்டும்தான் செஞ்சாங்களே தவிர அவங்க யாருமே எந்த ஒரு டோரையும் தாண்டி வர முடியல. 1000 கதவு இருந்தாலும் எந்த கதவுமே அவங்கள வெளியில் விடலை. அவங்க வீட்டில் இருந்த மேல் அவங்கள அப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைடோட என்ட்ரி, கிராண்ட்மாவோட நீல் டவுன், இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா எந்த வயசாக இருந்தாலும் சரி விமன் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ்க்காக மட்டுமே மென் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ தான் போராடினாலும், அதாவது நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணுறதா அதுக்கு தான் மீன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் என்னவா பார்க்கப்படுதுன்னா ஒரு மதரா, டாட்டரா, கிராண்ட் மதரா, வீட்டோட வேலை செய்யக்கூடியவங்களா, இவ்வளோ தான் அவங்களால பார்க்கப்பட முடியுது. எவ்வளோ டோர் இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. வீட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸை தான் ஸ்னேக் ரேட் அப்படின்னு மெட்டஃபாரிக்கலாக போய்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த போயமில் போய்ட்டோட டயஸ்போரிக் நாஸ்டாலஜியா இருக்குது, ஃபெமினிசம் இருக்குது, அதே போல் போஸ்ட் கொலோனியல் தாட்ஸும் இருக்குது. எந்த ஒரு கல்ச்சர் ஹெரிட்டேஜாக அழகாக இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் பியூட்டிஃபை பண்ணாங்களோ அதே கல்ச்சர் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, விமன் அப்ரெஷன் பண்ணுது, இது ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாங்க. அவங்க கிராண்ட் மதரை விமன்ஹுட்டோட ஒரு சிம்பிளாக தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே buddies, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.